இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிர் தோசை தான் செய்திருந்தேன். டியூஸ்டே அன்னைக்கும் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் செய்திருந்தேன். ஊற வச்ச பருப்பு நிறைய இருந்தது அப்படின்றதால கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி, அது அப்படியே இருந்தால் வீணாயிடும் அப்படின்றதால இன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒரு 3 தோசை வந்தது. ஸோ அதனால அதை எடுத்து அப்படியே ஊற்றி கொடுத்தாச்சு. எனக்கும் அம்மாவுக்கும் சேமியா செய்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை கொடுத்ததுக்கப்புறமா முன்னாடி நாள் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சது அதை எடுத்து கஞ்சி பண்ணி அதையும் கொடுத்துட்டேன். ஸ்நாக்குக்கு பப்பாயா தான் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ பப்பாயா பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை ரெசால்வ் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட பிளட்டில் இருக்க சுகரோட லெவலை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின்னோட நரிஷ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட கண்ணுக்கும் இது நல்லது. ரொம்ப பெரிய ப்ராப்ளமான கேன்சர் அது வராமல் தடுக்கிறதுக்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இது அஃபோர்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் தான். இதை கண்டிப்பாக உங்களால் எப்போல்லாம் முடியுதோ எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது நிறைய ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க மட்டும் இதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பிளாக் சால்ட் யூஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிளாக் சால்ட்டு சேர்த்து சாப்பிட்றேன். என் ஹஸ்பண்டுக்கும் அதை கொடுத்து அனுப்பிச்சாச்சு. நான் அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிட்ட ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஆப்பிளும் கொஞ்சம் போமோகிரானட் அதுலேயுமே பிளாக் சால்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அதை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா தான் இருந்தது. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறமா வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு, எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் போட்டு இதை செய்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி எண்ணெயிலே பூண்டு தட்டி போட்டு அந்த எண்ணெயில் பூண்டு வறுப்படும் போது அதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதில் தேங்காய் வேணும்னா அதை கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பொரியலுக்காக புடலங்காய் தேங்காய் பூ போட்டு அதுதான் செய்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுண்டல், வெள்ளை சுண்டல் அதுதான் செய்திருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஏதாவது ஒரு சுண்டல் செய்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளோட எலும்பு அவ்வளோ சீக்கிரமாக தேய்மானம் ஆகாது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.